तदितराणि त्रिनायमेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. மறைப்பாற்கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து துறைப்பால் படுத்தி தமிழாயிரத்தின் சுவையமிர்தம் கரைப்பாம்பு அணைப்பள்ளியான் அன்பரீட்டம் கழித்தருந்த நிறைப்பான் களலன்னி ஜன்ம விடாய்க்கு நிழலில்லையே. வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாமன்றேத்து மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். அற்புதமான சேலம் மாநகரத்திலே இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ராமானுஜகூடம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே சுவாமி மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர வைபவத்தை அனுபவிப்பதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைத்து பாகவதோத்தமர்களுடைய திருவடித்தாமரைகளிலே அடியேன் தண்டன் சமர்ப்பித்து கொண்டு விண்ணப்பம். அடியேன் இந்த உபன்யாசத்திலே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எம்பெருமானுடைய திருவருளும் ஆச்சாரியனுடைய கடாட்சமும் வெளியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமான் பிரபன்ன வித்வான் ஊத்தங்கரை சடகோபன் சுவாமியினுடைய திருவடி பலன்தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை கோஷ்டியார் முன்னிலையிலே அடியன் விண்ணப்பித்து கொண்டு, ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இப்பூவுலகை படைத்து காத்து பிரளய காலத்திலே உண்டு உமிழ்பவனாக இருக்கக்கூடியவன். இதே சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மறையாய நாள் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்தினன் துண்டுமிழ் தளந்தாய் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்ததும் எம்பெருமான் தான், இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருப்பதும் எம்பெருமான் தான், இந்த உலகத்தை பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிற்குள்ளே அடக்கி வைத்திருப்பவனும் எம்பெருமான் தான், மீண்டும் இந்த உலகத்தை படைப்பதும் எம்பெருமான் தான். ஆக இந்த சுழற்சியானது நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தை படைக்கிறான், இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறான், பிரளய காலத்திலே இந்த உலகத்தை அழித்து தன்னுடைய வயிற்றிற்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறான், மீண்டும் தேவைப்படக்கூடிய நேரத்திலே படைக்கிறான் எம்பெருமான். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வர வேண்டும். எம்பெருமானே படைக்கக்கூடிய இந்த உலகத்தை எம்பெருமானே எதற்காக அழிக்க வேண்டும்? இந்த சந்தேகம் நமக்கு எல்லோருக்கும் மனதிற்குள்ளே வரும் அல்லவா? இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு விவசாயி, ஒரு உழவு தொழிலை செய்யக்கூடியவன் தன்னுடைய நிலத்திலே அற்புதமாக பயிர்களை வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? தன்னுடைய குழந்தையைப் போல அந்த பயிர்களை வளர்க்கிறான். அப்படி வளர்த்த அந்த விவசாயி அந்த பயிர்களின் மூலமாக மகசூலை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறான்? ஒரு நெல் பயிரை வளர்க்கிறான் என்று சொன்னால் அந்த நெல்லின் மூலமாக வரக்கூடிய மகசூலை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவனே அந்த பயிரை அழிக்கிறான். எதற்காக? அந்த நிலத்திலே இருந்து மீண்டும் மகசூலை பெற வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறான். அப்படியானால் எம்பெருமானும் இந்த 4 யுகங்களிலே எத்தனை ஜீவாத்மாக்கள் தன்னை வந்து அடைகிறார்களோ அவர்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன்னை அடையாத ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்கிறார்களே,
அவர்களை தன்னை அடைய வைப்பதற்காக பிரளய காலத்திலே அழித்து தன்னுடைய வயிற்றிற்குள்ளே வைத்து கொண்டு மீண்டும் படைக்கிறான் எம்பெருமான். அப்படி இந்த உலகத்திலே எம்பெருமான் நம்மையெல்லாம் படைத்து விட்டான். படைத்த பிறகு நாம் எப்படி எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனே பல வழிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறான். எப்படி என்று சொன்னால், ஒரு தந்தையானவன் தன்னுடைய மகன் என்னென்ன படிக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் உதவி புரிந்து கொண்டு அந்த படிப்பை முடித்த பிறகு என்ன உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகவும் அந்த மகனுக்கு சில வழிமுறைகளை காட்டுவதுண்டு. அதை போல இந்த உலகத்திலே பிறந்த நமக்கு எந்த விதமான ஞானமும் இல்லாமல் இருக்கிறோம். சுவாமி, எங்களுக்கெல்லாம் நிறைய வயதாகின்றது, ஆனால் எங்களுக்கு ஞானமே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், திருப்பாவையினுடைய 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அதனுடைய வியாக்கியான அவதாரிகையிலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக காட்டுகிறார். இந்த சரீரத்தோடு இணைந்த ஆத்மாவுக்கு ஞானம் என்பது இல்லாததாக இருக்கும். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒருவனுக்கு கத்தரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. அவன் சந்தைக்கு போனான். அங்கே இளம் கத்திரிக்காயை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மனைவியினிடத்திலே கொடுத்தான். அவளோ அற்புதமாக அந்த காரநெளியை வைத்து கொடுத்தாள். அன்றைக்கு இரவு சாப்பிட்ட உடனே அவனுடைய மனதானது நினைக்கிறது, இந்த உலகத்திலே சிறந்த பதார்த்தம், சிறந்த காய்கறியாக இருக்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் தான் என்கின்ற எண்ணம் அவனுடைய மனதிலே பிறந்தது. அதனாலே அந்த அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலே அவனுடைய மனது நினைத்தது. அதை தன்னுடைய மனைவியினிடத்திலே தெரிவித்தான். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த காரநெளி, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்று சொன்னான். உடனே அந்த மனைவிக்கு சந்தோஷம். இவளாக நேரடியாக சந்தைக்கு போய் கிட்டத்தட்ட 1/2 மூட்டை கத்திரிக்காய் வாங்கி கொண்டு வந்து விட்டான். இனிமேல் தினமும் நம்முடைய கணவனுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டான். கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும்? உடம்பிலே அரிப்பானது ஏற்பட்டுவிடும். உடனே அவனுடைய மனது சொல்லுகிறது, இல்லை இல்லை, இந்த உலகத்திலே மோசமான பதார்த்தம் எது? இந்த கத்திரிக்காய் தான். 10 நாளைக்கு முன்பாக அவன் என்ன நினைத்தான்? சிறந்த பதார்த்தம் என்று நினைத்த விஷயத்தை அவனே மாற்றிக்கொள்ளுகிறான். அதை போல எத்தனையோ நபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். முதலிலே பார்க்கும் பொழுது அவர்களை கெட்டவர்களாக நாம் நினைத்து கொண்டு காலப்போக்கிலே அவர்களோடு பழக 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 அவர்கள் நல்லவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம். சிலரை பார்க்கும் பொழுது நல்லவர்களாக தெரிந்து கொண்டு பழக 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 இவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இதுதான் ஸ்திரமான ஒன்று என்கின்ற முடிவை எடுப்பதற்குரியதான ஒரு ஞானம் இந்த சரீரத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கிடையாது. அதனாலே எம்பெருமான் என்ன செய்கிறான்? நம்மை படைத்து அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பல வழிகளை, பல உபாயங்களை நமக்கு காட்டி கொடுத்தான். அப்படி எம்பெருமான் காட்டி கொடுத்த முதல் உபாயம் எதுவென்று சொன்னால், வேதம் என்று சொல்லப்படக்கூடியதான சாஸ்திரம். அந்த வேதம் என்கின்ற விளக்கை கொண்டு நம்முடைய அறியாமை என்னும் இருட்டை அகற்றி எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் எம்பெருமானால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வேதத்தை இயற்றியவர் யார் என்று கேட்டால், யாரும் அந்த வேதத்தை இயற்றவில்லை. எம்பெருமான் இயற்றினானா என்று சொன்னால், எம்பெருமானும் இயற்றவில்லை. எம்பெருமானுடைய புகழை சொல்வதற்காக தானே எழுந்தது வேதம். அந்த வேதம் எப்படி இந்த பூலோகத்திற்கு வந்தது என்று சொன்னால், பல ரிஷிகளுக்கு எம்பெருமான் அதை உபதேசம் பண்ணி அதை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதித்தான். அந்த ரிஷிகள் மூலமாகத்தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லப்படக்கூடிய 4 வேதங்களும் இந்த உலகத்திற்கு வந்தது. அப்படிப்பட்ட வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த பிரம்மம் எது? பிரம்மா இல்லை, பிரம்மம் எது? அந்த பிரம்மத்தினாலே படைக்கப்பட்ட பொருட்கள் எவையெல்லாம்?
அவை எப்படி மீண்டும் எம்பெருமானை போய் அடைகின்றன என்கின்ற விஷயத்தை தான் வேதமானது அற்புதமாக தெரிவிக்கிறது. சுவாமி மணவாள மாமுனிகள் கூட திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர் வேதம் நேர்கொண்டுரைத்து. நாம் எம்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு கண்ணாடியாக இருப்பது வேதம். அந்த வேதத்தின் மூலமாக நாம் எம்பெருமானையும் அறிந்து கொண்டு எம்பெருமானிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தர்மத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? வேதம் என்கின்ற விளக்கை கொண்டு எம்பெருமானை அறிந்து கொள்ளாமல் அந்த விளக்கிலே விடக்கூடிய விட்டில் பூச்சிக்களாக மாறி போய்விடுகிறோம். வேதத்திற்கு அவப்பொருள் சொல்லியும் வேதத்தை நம்பாமலும் இந்த ஜீவாத்மாக்கள் அழிந்து போனார்கள். வேதம் நமக்காக படைக்கப்பட்டது, நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேதத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இழந்து போய்விட்டோம். ஒரு மகனானவன் இருக்கிறான். அவன் படிப்பை முடித்த பிறகு அவனிடத்திலே 10 லட்சம் ரூபாயை கொடுத்து ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக்கொள் என்று தந்தை சொன்னான். ஆனால் அந்த மகனோ அந்த 10 லட்சம் ரூபாயையும் ஊதாரித்தனமாக செலவழித்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு தந்தை காரணமாக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதை போல வேதம் நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த வேதத்தை அறிந்து கொள்ளாமல் இழந்து போனோம். இதற்கு என்ன உதாரணம்? சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்திலே அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது. யாதவ பிரகாசன் என்பவனிடத்திலே சுவாமி ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார் பூர்வபக்ஷ சாஸ்திரங்களை பயின்று கொண்டிருந்தார். அவனை குருவாக நினைத்து ராமானுஜர் பயின்று கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டிருந்தார். குருவுக்கு நாம் சிசுருஷை செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய தம்பி கோவிந்த பெருமாள் என்பவர் அந்த இடத்திற்கு வந்து யாதவ பிரகாசனிடத்திலே கேட்டார், சுவாமி, எனக்கு வேத வாக்கியத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்ன வேத வாக்கியம் சொல்லும் என்று யாதவ பிரகாசன் சொல்ல, தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் மேவமக்ஷினி என்கின்ற வேத வாக்கியத்திற்கு என்ன பொருள் என்று தெரியவில்லை என்று கோவிந்த பெருமாள் தெரிவித்தார். அதற்கு யாதவ பிரகாசர் அதற்கான அர்த்தத்தை சொன்னார். உண்மையிலே அந்த வேத வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கின்றது. எதை போல சிவந்திருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுதே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை எப்படி சிவந்திருக்கிறதோ அப்படி எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறது என்பதுதான் அந்த வேத வாக்கியத்திற்கு உண்டான பொருள். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் மேவமக்ஷினி என்கின்ற வாக்கியத்திற்கு இதுதான் பொருள். ஆனால் அந்த யாதவ பிரகாசன் என்ன சொன்னான் தெரியுமா? எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கின்றது. எதை போல என்று சொன்னால், குரங்கினுடைய பிருஷ்டபாகம், குரங்கினுடைய ஆசன வாய் எப்படி சிவந்திருக்கிறதோ அப்படி எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறது என்று சொன்னான். அப்படியானால் வேதத்திற்கு அவப்பொருள் சொன்னான். இப்படி அவப்பொருள் சொல்லக்கூடியவர்களாகவும் அதை நம்பாமலும் வேதத்தை நாம் இழந்து விட்டோம். ஆனாலும் எம்பெருமான் என்ன செய்யவில்லை? நம்மை கைவிடவில்லை. என்ன செய்கிறான்? அந்த வேதத்தினுடைய தாத்பரியத்தை, வேதத்தினுடைய பொருளை நமக்கு நடித்து காட்டுவதற்காக பலவிதமான அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன். எதற்காக? பரித்ராணாய சாதுனாம், அடியார்களை காப்பதற்காகவும், விநாசாயச்ச துஷ்கிருதாம், அநீதியை அழிப்பதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த பூமியிலே நான் அவதரித்து கொண்டே இருக்கிறேன் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறான். அப்படியானால் எம்பெருமானுடைய அவதாரத்திற்கு காரணம் என்ன? நம்மை ரட்சிப்பதற்காகவும், அநீதியை அழிப்பதற்காகவும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எம்பெருமானுடைய அவதாரம். அந்த அவதாரங்கள் எத்தனை?
என்று சொன்னால் நாம் பொதுவாக தசாவதாரம் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் எம்பெருமானுடைய அவதாரம் கை விரல் விட்டு எண்ணக்கூடியதல்ல. கடற்கரை மணலை கூட எண்ணி விடலாம். எம்பெருமானுடைய அவதாரத்தை எண்ண முடியாது. உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் கடன் உடனை வாங்கி கொண்டு வெளிநாட்டிற்கு போனான். வெளிநாட்டிலே போய் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி போனான். அங்கே சிரமப்பட்டு நிறைய பணத்தை சம்பாதித்தான். அந்த நாட்டு பணம் நம் நாட்டிலே செல்லாது. அதனால் என்ன செய்தான்? அவ்வளவு பணத்தையும் கொடுத்து ஒரு இரத்தின கல்லை வாங்கினான். அந்த இரத்தின கல்லை கொண்டு வந்து நம்முடைய ஊரிலே விற்று நாம் பெரிய பணக்காரனாகி நிறைய தொழில்களை எல்லாம் செய்து கல்யாணம் முடித்து கொண்டு பெண்டு பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி வெளிநாட்டிலே இருந்து தாய் நாட்டிற்கு பிரயாணப்படுகிறான். அப்படி வரும் பொழுது கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறான். வரும்பொழுது அந்த இரத்தின கல், விலை உயர்ந்த பொருள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய உடம்போடு பாதுகாத்து வைத்து கொள்வோம். அதனால் தன்னுடைய மடிக்குள்ளே அதை வைத்து கொண்டு அடிக்கடி எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் எங்காவது விழுந்து விடக்கூடாது. இத்தனை வருட கால உழைப்பும் அந்த இரத்தின கல்லிலே தானே இருக்கிறது என்று சொல்லி எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு சமயத்திலே எடுத்து பார்க்கும் பொழுது வேகமாக காற்றடிக்கின்றது, கப்பலானது ஆடுகின்றது. அவன் கை நழுவி போய் அந்த இரத்தினக்கல் கடலுக்குள்ளே விழுந்து விட்டது. அவனுடைய பூரணமான எதிர்காலமும் அந்த இரத்தினக்கல்லிலே தானே இருக்கின்றது. இவன் நினைக்கிறான், தாய் நாட்டிற்கு போனால் இரத்தின கல்லோடு தான் போக வேண்டும் என்று எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்திலே குதித்தான். அந்த இடத்திலே தேடி பார்க்கிறான். ஒரு முறை மூழ்கி எழுந்துவிட்டு என்னுடைய பொருள் கிடைக்கவில்லை என்று யாராவது வந்து விடுவார்களா? நாமே ஒரு ஆற்றிலே போய் தங்கச் சங்கிலியை தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடுவோமா? வரமாட்டோம். அந்த தன்னுடைய உடைமையாக இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு நேரம் தேடி கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருப்பதைப் போல அந்த கடலிலே தேடிக்கொண்டிருந்தான். அவனுடைய உடைமையான இரத்தினக்கல் கடலிலே ஒரு முறை மூழ்கியது, அப்படித்தானே? ஆனால் அதை எடுப்பதற்கு அதனுடைய உடைமையாக இருக்கக்கூடியவன் 1000 முறை மூழ்குகிறான். அதை போல நாமெல்லாம் இந்த பூலோகத்திலே ஒரு முறை பிறந்தோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் 1000 முறை பிறவி எடுக்கிறான். அப்படியானால் நம்முடைய பிறவி அதிகமா, எம்பெருமானுடைய பிறவி அதிகமா? எம்பெருமானுடைய பிறவிதான் அதிகம். சுவாமி நம்மாழ்வார் அந்த அவதாரங்களுடைய நோக்கத்தை தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். துயரில் சுடரொளி தன்னுடை சோதி நின்ன வண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலையுலகில் புகவைக்கும் அம்மான் துயரமில் சீர் கண்ணன் மாயன் புகழ்த்துத்த யானோர் துன்பமிலனே என்று தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்திற்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய நித்தியமான வாசஸ்தலம் எதுவென்று சொன்னால் பரமபதம் என்று சொல்லப்படக்கூடியதான மோட்சம். அந்த மோட்சத்திலே இருந்து இந்த உலகத்திற்கு எம்பெருமான் வந்திருக்கிறான். மோட்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? துயரில் சுடரொளி, துயரங்களே இல்லாத தேசமாக இருக்கக்கூடியது. இங்கே 1 மணி நேரத்திற்கு மேலே உபன்யாசம் கேட்டால் நம்முடைய கைவலிக்கும், கால்வலிக்கும், திருமஞ்சனம் சேவிக்க முடியாது, கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலை இந்த உலகத்திலே இருக்கின்றது. ஆனால் மோட்சம் எப்படிப்பட்டது? அதை போல எந்த சிரமங்களும் இல்லாத தேசம். இருள், மருள், மயக்கு, துயக்கு, அயர்வு, மயர்வு இல்லாத தேசமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தேசம். சுடரொளி என்று சொன்னால் இங்கே கரண்ட் போய்விட்டது என்று சொன்னால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பரமபதத்தில் அந்த கவலையே இல்லை. கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரியனை ஓர் இடத்திலே அடைத்து வைத்திருந்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசமான பூமி அந்த பரமபதம் என்று சொல்லப்படக்கூடியதான மோட்சம். சுவாமி, ஒரு சூரியனுக்கே எங்களுக்கு தாங்கவில்லையே, எப்படி நாங்கள் கோடி சூரியனை தாங்குவோம் என்று சொன்னால் குளிர்ந்த சூரியன், அந்த குளிர்ந்த சூரியனாக இருந்து கொண்டு ஒளியை கொடுத்தால் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படிப்பட்ட தேசத்தை விட்டுவிட்டு எம்பெருமான் துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து,
இந்த தேசம் எப்படிப்பட்டது? அடுத்த க்ஷணத்திலே நமக்கு என்ன துன்பம் வரும் என்று தெரியாத ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பிறந்து கண் காண வந்து இந்த ஊனக்கண்ணுக்கும் இலக்காக்கும்படியாக எம்பெருமான் வந்து பிறந்தானே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலையுலகில் புக வைக்கும் அம்மான். நம்முடைய துயரங்களை எல்லாம் அறுத்து நம்மையெல்லாம் பரமபதத்திற்கு ஏற்றி செல்லுவதற்காகத்தான் எம்பெருமானுடைய அவதாரங்கள். எம்பெருமான் அவதாரம் எதற்காக? நம்மையெல்லாம் அழைத்து கொண்டு போவதற்காக. ஒருத்தர் கேட்டார், சுவாமி, உங்களுடைய பெருமாள் கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். பெருமாளுக்கு பல திருக்கோலங்கள் இருக்கிறது. நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் என்று இருக்கிறது. அதிலே என்ன கிடந்த திருக்கோலம்? நாம் யாராவது ஒருவருடைய வீட்டிற்கு போனால் நாம் வருவதை கூட கவனிக்காமல் அவர்கள் படுத்து கொண்டிருந்தால் நாம் அதை தவறாகத்தானே நினைப்போம். அதை போல் உங்கள் பெருமாளுக்கு என்ன கிடந்த திருக்கோலம்? படுக்கை என்பது ஒரு திருக்கோலமா என்று கேட்டார். அதற்கு அவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னார். என்னவென்று சொன்னால், ஒருவன் இன்னொருவரிடத்திலே கடன் வாங்கினான். அந்த கடனை 3 மாதத்திலே தருவதாக சொன்னான். ஆனால் 6 மாத காலமாகியும் தரவில்லை. உடனே கடன் கொடுத்தவன் நினைக்கிறான், இன்றைக்கு அவனுடைய வீட்டிற்கு போய் அவனுடைய வீட்டு நடையிலே படுத்து கொள்ள வேண்டும். என்னுடைய கடனை தந்தாலொழிய நான் எழுந்து போவதில்லை என்று அவனிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து வந்து அந்த வீட்டு படியிலே படுத்து கொண்டான். அவன் எதற்காக படுத்து கொண்டான்? உன்னுடையத்திலே நான் கொடுத்த கடனை வசூலித்தால்தான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பேன் என்று. அதை போல எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து சயன திருக்கோலத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடைசி ஜீவாத்மாவையும் பரமபதத்திற்கு அழைத்து சென்று விட்டுத்தான் நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நமக்காக எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான். அப்படி எம்பெருமானுடைய அவதாரங்கள் நம்முடைய பாபத்தை போக்கி நம்முடைய பரமபதமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான். சரி, எம்பெருமான் பலவிதமான அவதாரங்களை எடுத்தானே, அந்த அவதாரங்களினாலே இது நிகழ்ந்ததா என்று சொன்னால், அவதாரங்களிலே பூர்ணமான அவதாரம் 2 அவதாரம். ஒன்று ராமாவதாரம், இன்னொன்று கிருஷ்ணாவதாரம். இந்த 2 அவதாரங்களினாலே இந்த ஜீவாத்மாக்களை அழைத்து கொண்டு போக முடியவில்லை. அதற்கென்ன காரணம்? கம்சன், சிசுபாலன், ராவணன், கும்பகர்ணன் போன்றோர்களாக எதிரம்பு கோர்த்து அழிந்து போனார்கள் இந்த ஜீவாத்மாக்கள். தன்னை காட்டி கொடுத்தான் எம்பெருமான். காட்டி கொடுத்த பொழுதிலும் அவர்கள் எம்பெருமானை அறிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணாவதாரத்திலே மிகப்பெரிய பாடுபட்டான் கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான். தன்னோடு இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கே தன்னை தெரிவிப்பதற்கு மிக கஷ்டமாக இருந்தது. போர்க்களம் 18 நாள் யுத்தம். அதனுடைய முதல் நாள் யுத்தத்திலே யுத்தம் செய் அர்ஜுனா என்று தெரிவித்தான் கண்ணன். ஆனால் அர்ஜுனன் என்ன சொன்னான்? எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே நான் போரிட மாட்டேன் என்று சொல்லி வில்லை கீழே போட்டு விட்டான். உடனே அவனுக்கு 18 அத்தியாயங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை என்பதை உபதேசித்தான். அப்படி உபதேசித்த பொழுதிலும் அர்ஜுனன் இவனை அறிந்து கொண்டானா என்று சொன்னால் அறிந்து கொள்ளவில்லை. அந்த யுத்தத்திலே அந்த அர்ஜுனனுடைய மகனாக இருக்கக்கூடிய அபிமன்யு இறந்து போய்விட்டான். உடனே அர்ஜுனன் என்ன சபதத்தை எடுத்தான்? அடுத்த நாள் சூரியனுடைய மறைவுக்கு முன்பாக என்னுடைய மகனான அபிமன்யு இறப்பிற்கு யார் காரணமோ அந்த ஜெயத்ரதனை கொன்று முடிப்பேன். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நான் தீக்குள்ளே விழுந்து இரையாகி விடுவேன் என்று சொல்லிவிட்டான். பக்கத்திலே தானே கண்ணன் பெருமான் இருக்கிறான். அவனிடத்திலே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. அடுத்த நாள் போர் நடந்தது. ஜெயத்ரதனுக்கு அருகிலே கூட போக முடியவில்லை. ஜெயத்ரதன் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறான் என்று சொன்னால் இவனால் 1/2 கிலோமீட்டர் கூட தாண்ட முடியவில்லை. கடைசியில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சூரிய அஸ்தமனத்திற்கு 1 நாழிகைக்கு முன்பாக அவன் சபதம் எடுத்தாலும் அவனுடைய வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நாம் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு அந்த வாக்கை நாம் மறந்து விட்டாலும் எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி எம்பெருமான் என்ன செய்கிறான்? தன்னுடைய சக்கராயுதத்தினாலே அந்த சூரியனை மறைய வைத்து அதற்கு பிறகு அர்ஜுனனிடத்திலே அந்த சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது, நீ இறந்து போக வேண்டும் என்று துரியோதனாதிகளை வைத்து சொல்ல வைத்து அங்கே தீ வளர்த்து அந்த அர்ஜுனன் விழக்கூடிய நேரத்திலே அந்த சக்கராயுதத்தை எடுத்து இன்னும் சூரியன் மறையவில்லை, அதோ ஜெயத்ரதன், அந்த ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி
இவன் அவனுடைய வாக்கை காப்பாற்றினான். அந்த அர்ஜுனனுக்கு கண்ணன் பெருமான் பரமாத்மா என்பது புரிந்திருந்ததா? 18 நாட்கள் யுத்தம் முடிந்து விட்டது. தேரை ஓட்டி கொண்டு பாசறைக்கு வந்து விட்டான் கண்ணன் பெருமான். நித்தியப்படி கண்ணன் என்ன செய்வான் என்று சொன்னால், போர் முடிந்த பிறகு இவன் தேரை விட்டு இறங்கி கீழே குனிந்து தன்னுடைய முதுகை படியாக்கி அர்ஜுனனுடைய கையை பிடித்து கீழே இறக்கி விடுவது கண்ணன் பெருமானுடைய வழக்கம், சாரதியினுடைய பணி. ஆனால் 18 நாட்கள் யுத்தம் முடிந்து விட்டது. இப்பொழுது கண்ணன் சொல்லுகிறான், 17 நாட்கள் நான் உன்னை இறக்கிவிட்டேன். இன்றைக்கு ஒரு நாளாவது நீ முதலிலே இறங்க வேண்டும் அர்ஜுனா என்று அர்ஜுனனிடத்திலே தெரிவிக்கிறான். அதற்கு அர்ஜுனன் என்ன சொல்லுகிறான், இன்றைக்கு போர் முடிந்திருந்தாலும் நான் இறங்கும் வரைக்கும் நீதான் சாரதி. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், எனக்கு முதுகை படியாக்கி கீழே இறக்கி விட வேண்டும் என்று சொன்னான். 17 நாட்கள் செய்தேனே, இன்றைக்கு ஒரு நாளாவது நீ கீழே இறங்க வேண்டும் என்று அவனிடத்திலே கெஞ்சி கூத்தாடி கீழே இறக்கினான். அர்ஜுனன் கீழே இறங்கி அந்த தேரை விட்டு சற்று நகர்ந்தவுடனே கண்ணன் பெருமான் கீழே இறங்க அந்த தேரானது பற்றி எரிகின்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன் போன்றோர்கள் எல்லாம் எய்த எரியம்புகள் அந்த தேரிலே புதைந்திருந்தன. அப்படியானால் இதற்கு முன்பாக எதனாலே எரியவில்லை? சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய திருவடி ஆஞ்சநேயன் அந்த தேரினுடைய கொடியிலே இருந்தான். கண்ணன் பெருமானுடைய சம்பந்தம் அந்த தேருக்கு இருந்தது, அதனால் எரியாமல் இருந்தது. எந்த சமயத்திலே அந்த போர் முடிந்த பிறகு திருவடி அந்த கொடியை விட்டு கிளம்பினானோ, கண்ணன் பெருமானுடைய சம்பந்தம் அந்த தேரை விட்டு நீங்கியதோ, அப்பொழுதே பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகுதான் அர்ஜுனனானவன் புரிந்து கொண்டான், நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் கண்ணன் பெருமான் இப்படி செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அர்ஜுனனே கண்ணன் பெருமானை புரிந்து கொள்ளவில்லையே, மற்றவர்களெல்லாம் எப்படி புரிந்திருப்பார்கள்? அதனால் எம்பெருமான் வேதத்தை அனுப்பினால் பயனில்லாமல் போனது. எம்பெருமான் அவதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான், அதையும் பயனற்றதாக செய்துவிட்டோம். இப்பொழுது என்ன செய்வது? எம்பெருமான் நினைக்கிறான், இவர்களை எப்படி திருத்தி பணிகொள்ளலாம் என்று சொன்னால், இந்த ஜீவாத்மாக்களை கொண்டே ஜீவாத்மாக்களை நாம் திருத்தி பணிகொள்ளலாம். ஒரு வகுப்பிலே ஒரு கணக்கு ஆசிரியர் பாடங்களை எடுத்துக்கொண்டிருந்தார். எல்லா மாணவர்களுக்கும் புரிந்துவிட்டது. ஒரே ஒரு மாணவனுக்கு மட்டும் புரியவில்லை. அவனுக்கு பல முறை சொல்லிக் கொடுத்தார், ஆனாலும் புரியவில்லை. உடனே என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த வகுப்பிலே நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனை கூப்பிட்டு நீ இவனுக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னார். அவனும் சொல்லிக் கொடுத்தான். அவனுக்கு எளிதாக கணக்கு பாடம் புரிந்தது. எம்பெருமான், நாமே போய் இந்த ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும் என்று நினைத்தோம், இவர்கள் திருந்தவில்லை. அதனால் இவர்களைப் போல உள்ள ஜீவாத்மாக்களை கொண்டு இவர்களை திருத்தி பணிகொள்வோம் என்று சொல்லி தன்னுடைய ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருந்தவற்றையெல்லாம் ஆழ்வார்களாக பிறக்க வைத்தான். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிசை ஐயன் அருள்மாறன் சேரல்கோன் துய்யப்பட்ட நாதநண்பர் தாழ்தூளி நட்பானன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத் தடைவாம் இங்கு என்று ஆழ்வார்களை இந்த பூமியிலே பிறக்க வைத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எம்பெருமானை பூரணமாக அனுபவித்தார்கள். சரி, நாமும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், ஆழ்வார்களும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்று சொன்னால், சிறைச்சாலை, ஜெயில் என்று சொல்லுகிறோமே, அங்கே 2 விதமான அதிகாரிகள் இருப்பார். ஒன்று, தவறு செய்தவர்களாக இருக்கக்கூடிய கைதிகளும் இருப்பார்கள். அவர்களை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளும் இருப்பார்கள். 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசம்? அந்த சிறை அதிகாரிகள் எப்பொழுது நினைத்தாலும் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியிலே வரலாம். ஆனால் அந்த கைதிகள் வர முடியுமா? அதை போல நாமெல்லாம், கைதிகளைப் போல நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறை அதிகாரிகளைப் போல ஆழ்வார்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு எம்பெருமான் தன்னை அனுபவிப்பதற்காக மயர்வர மதிநலத்தை கொடுத்தான். மயர்வர மதிநலம் என்று சொன்னால், பூரணமாக எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான ஞானம், அறிவு, அதை கொடுத்து தன்னை முழுவதுமாக காட்டி கொடுக்க எம்பெருமானை பூரணமாக அறிந்தார்கள் ஆழ்வார்கள். அந்த அறிந்து அந்த அனுபவம் வழிந்து வெளிப்பட,
தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் எம்பெருமானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பாசுரங்களாக வடித்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட பாசுரங்களுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று பெயர். எதனாலே திவ்ய பிரபந்தங்கள் என்று சொன்னால், பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு ஒப்பானவர்களாக இந்த ஆழ்வார்கள் இருந்ததாலே இவர்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நித்தியசூரிகள், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர்களுக்கெல்லாம் நித்தியசூரிகள் என்று பெயர். அதே தன்மையோடு இந்த உலகத்திலே ஆழ்வார்கள் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர். அவர்கள் பாடிய பாசுரங்களுக்கு திவ்ய பிரபந்தங்கள் என்று பெயர். அந்த திவ்ய பிரபந்தங்களிலே காட்டிக் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர். இப்படி 4000 திவ்ய பிரபந்தம் யாருக்காக பாடப்பட்டது? நமக்காக ஆழ்வார்கள் பாடி வைத்து விட்டு போனார்கள். அந்த ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர் என்றும் சொல்லலாம், 10 பேர் என்றும் சொல்லலாம். அந்த 12 பேரிலே தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார். எதனாலே அவரை நம்மாழ்வாரை தலைவராக கொண்டிருக்கிறோம்? அவர்தான் ஆழ்வார்களிலே முதலிலே அவதரித்தாரா என்று சொன்னால் இல்லை. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் தான் முதலிலே அவதரித்தவர்கள். அப்படியானால் நம்மாழ்வாரை எதற்காக நாம் தலைவராக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், 4 வேதங்கள் இருக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதங்களையும் நம்மால் வாசிக்க முடியுமா? யாராவது வேதத்தை பார்த்திருக்கிறீர்களா? வேத கிரந்தத்தை பார்த்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அது திரைவர்ணிகர்கள், முதல் 3 வர்ணத்தார் மட்டுமே சேவிக்க முடியும். முதல் 3 வர்ணத்தார் மட்டுமே ஓதக்கூடியதாக இருக்கக்கூடியது வேதம். அப்படிப்பட்ட வேதத்தை அப்படியே தமிழ் படுத்தினார் சுவாமி நம்மாழ்வார். அதனால் அவருக்கு என்ன திருநாமம்? வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். வேதத்திற்கு ஒரு மனக்குறை உண்டு. என்ன குறை? யாராவது தாயும் தகப்பனும் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மனக்குறை உண்டு. அவர்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? அனாதை என்று சொல்லுவோமா இல்லையா? அப்படி அனாதையாக இருந்தது வேதம். வேதத்திற்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. உடனே அதற்கு அந்த குறையை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த 4 வேதங்களும் சுவாமி நம்மாழ்வாருடைய நெஞ்சத்திற்குள்ளே போய் குடிகொண்டது. குடிகொண்ட பிறகு அவருடைய வாங்மயமாக, சடகோப வாங்மயமாக 4 பிரபந்தங்களாக வெளியே வந்தது. ரிக்வேதத்தினுடைய சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேதத்தினுடைய சாரமாக திருவாசிரியம், அதர்வண வேதத்தினுடைய சாரமாக பெரிய திருவந்தாதி, சாமவேதத்தினுடைய சாரமாக திருவாய்மொழி என்கின்ற 4 தமிழ் பிரபந்தங்களாக வெளிவந்தது. இப்பொழுது வேதங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தாய் கிடைத்து விட்டார். யார் தாய்? சுவாமி நம்மாழ்வார் தான் 4 வேதங்களுக்கும் தாய். இதை பராசர பட்டர் தனியனிலே தெரிவித்திருக்கிறார். வான்திகளும் சோலை மதிலரங்கர் வண்புகள் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000மும் ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். அப்படியானால் வேதங்களுக்கு பெற்றெடுத்த தாய் யார்? சுவாமி நம்மாழ்வார். இதத்தாய் வளர்த்த தாய் யார்? நம்முடைய ராமானுஜராக இருக்கக்கூடிய எம்பெருமானார். அதனால்தான் நாம் நம்மாழ்வாரை தலைவராக கொண்டாடுவோம். நித்தியப்படி பொது தனியனிலே ஒரு தனியன் சேவிப்பதுண்டு. பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்யம். இந்த தனியனை இயற்றியது யார்? இந்த தனியனை நித்தியப்படி நாம் சேவிக்கிறோமே பொது தனியனிலே பராசர பட்டர் இயற்றியது. இந்த தனியனுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்மாழ்வாருடைய அங்கங்களாக மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பூதம் சரஸ்ய, பூதத்தாழ்வார் நம்மாழ்வாருடைய சிரசாக இருக்கிறார். மகதாக்வய, பொய்கையாழ்வாரும் பேயாழ்வாரும் நம்மாழ்வாருடைய 2 கண்களாக இருக்கிறார்கள். பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத, பட்டநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி பெரியாழ்வார் நம்மாழ்வாருடைய திருமுக மண்டலமாக இருக்கிறார். பட்டநாத ஸ்ரீ பக்திசார, பக்திசாரர் என்று சொன்னால் திருமழிசை ஆழ்வார்.
திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய தொண்டைக்குழியாக இருக்கிறார். ஸ்ரீ பக்திசார பரகால, அதாவது பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான். குலசேகர ஆழ்வார் என்று சொல்லப்படக்கூடியவரும் யோகிவாகான் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருடைய 2 தோள்களாக இருக்கிறார்கள். பக்தாங்கிரேனு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருக்கிறாரே, அவர் நம்மாழ்வாருடைய ஹிருதய கமலமாக இருக்கிறார். பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிசான். பரகாலன் என்று சொல்லப்படக்கூடிய திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய தொப்புள் கொடியாக உந்தி தாமரையாக இருக்கிறார். சுவாமி ராமானுஜர் நம்மாழ்வாருடைய 2 திருவடி தாமரையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை பிரணதோஸ்மி நித்யம், தினமும் நான் வணங்குகிறேன் என்று அர்த்தம். அப்படியானால் அங்கியாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய அங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மற்றைய ஆழ்வார்கள். அதை வைத்து கொண்டு பார்த்தாலும் சுவாமி நம்மாழ்வார் தான் தலைவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் திருக்குருகூர் என்று சொல்லப்படக்கூடிய திவ்யதேசத்திலே கலி பிறந்த 43வது நாள் அவதாரம் பண்ணினார். அவருடைய அவதாரம் துவாபர யுகத்திலே சொல்லப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற அற்புதமான சாஸ்திரம். அதை சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அதிலே ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் வருகிறது. தாமிரபர்ணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி. கிருதயுகத்திலே பிறந்த மகாத்மாக்கள் எல்லாம் கலியுகத்திலே பிறக்க ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்து மகாராஜாவினிடத்திலே தெரிவித்தார். அதற்கு அவன் கேட்டான், எங்கே பிறப்பார்கள் என்று கேட்க, தாமிரபர்ணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி. கிருதமாலா என்று சொல்லப்படக்கூடிய வைகை ஆற்றங்கரையிலும் பாலாற்றங்கரையிலும் தாமிரபர்ணி நதிக்கரையிலும் அந்த மகாத்மாக்கள் எல்லாம் பிறப்பார்கள் என்று சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்து மகாராஜாவினிடத்திலே தெரிவித்தார். தாமிரபர்ணி நதிக்கரையிலே தானே திருக்குருகூர் இருக்கின்றது. அங்கேதானே சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அவதரித்ததாக இருக்கக்கூடியது அந்த திருக்குருகூர். காரிமார ராஜாவுக்கும் உடையநங்கைக்கும் குழந்தையாக பிறந்து, அந்த குழந்தை வழக்கமான குழந்தைகளைப் போல என்ன செய்யவில்லை, பேசவில்லை, பாலருந்தவில்லை, எந்த விதமான செயல்களையும் செய்யவில்லை. அப்பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான் சந்நிதிக்கு அழைத்து சென்றார்கள். அந்த சமயத்திலே பெருமாளை சேவிக்கும் பொழுது இந்த குழந்தை தவழ்ந்து 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 அருகிலே இருக்கக்கூடிய புளிய மரத்திலே இருக்கக்கூடிய ஒரு துளையிலே போய் அமர்ந்து கொண்டது. அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் என்று சொன்னது, எதுவுமே செய்யவில்லை. உலக இயல்பிற்கு மாறி இருந்ததினாலே அந்த குழந்தைக்கு மாறன் என்கின்ற திருநாமம் இருந்தது. அப்படியே 16 வருட காலம் அந்த மரத்துளையிலே மரப்பொந்திலே அமர்ந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்திலே தான் இதற்கு 100 வருடங்களுக்கு முன்பாக அந்த திருக்குருகூருக்கு அருகிலே இருக்கக்கூடியதான திருக்கோளூர் என்கின்ற கூடியதான திவ்யதேசம், அங்கே அவதரித்ததாக இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு விழா கதாநாயகராக இருக்கக்கூடிய சுவாமி மதுரகவி ஆழ்வார். அவர் என்ன செய்கிறார், தீர்த்த யாத்திரை போய் வருவோம், வடதேசத்திலே கண்ணன் அவதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள், அவரையும் சேவித்து விட்டு வருவோம் என்று சொல்லி மதுரகவி ஆழ்வார் வடதேசத்திற்கு யாத்திரையாக போயிருக்கிறார். அங்கே போன பொழுது கிருஷ்ணனுடைய அவதாரம் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது, சேவிக்க முடியவில்லை. அங்கே சில ஸ்தலங்களெல்லாம் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இரவு ஒரு ஒளியானது அவருக்கு தெரிகிறது. தெற்கு திசையிலே இருந்து தெரிகிறது. ஏதோ காடு பற்றி எரிகிறது போலும் என்று பல நாள் விட்டுவிட்டார். ஆனால் பகலிலே அந்த ஒளியானது தெரியவில்லை, இரவிலே தெரிகிறது. மற்றவர்களிடத்திலே கேட்டார், அங்கே ஒரு ஒளி தெரிகிறது, உங்களுக்கு தெரிகிறதா? எங்களுக்கு யாருக்கும் தெரியவில்லையே என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த ஒளியிலே ஏதோ ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி அந்த ஒளியை பற்றி கொண்டே நேராக திருக்குருகூர் என்கின்ற அந்த திவ்யதேசத்திற்கு வந்து சேர்ந்தார். இந்த ஊரிலே என்ன விசேஷம் நடந்தது என்று கேட்டார். அந்த ஊரோடு ஒளி நின்று விட்டது. உடனே எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த ஊரிலே ஒரு குழந்தை பிறந்து 16 வருடங்கள் ஆயிற்று, எந்த விதமான உணவையும் சாப்பிடவில்லை, எந்த விதமான செயலையும் செய்யவில்லை, ஆனால் நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தை எங்கே இருக்கிறது?
பொலிந்தின்ற பிரான் சன்னதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய புளிய மரத்தினுடைய துளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இவரும் அங்கே போய் பார்த்தார். யோக நிஷ்டையிலே சுவாமி நம்மாழ்வார் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த குழந்தைக்கு காது கேட்குமா, வாய் பேச தெரியுமா என்பதை சோதிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து அந்த குழந்தைக்கு அருகிலே போட அது திடுக்கென்று விழித்து கொண்டது. உடனே அந்த குழந்தையின் காது கேட்கும்படியாக ஒரு கேள்வியை கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்? உடனே அந்த குழந்தை வாய் திறந்து பதில் சொன்னது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், செத்ததன் வயிற்றில் அப்படி என்று சொன்னால் இந்த சரீரம்தான். இந்த சரீரத்திற்கு உள்ளே, வயிற்றில் என்று சொன்னால் உள்ளே ஆத்மா பிறந்தது என்று சொன்னால், ஆத்மா சேருவதை தானே நாம் பிறவி என்கிறோம். சரீரத்தோடு ஆத்மா சேர்வதை பிறவி என்கிறோம். சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் அதை மரணம் என்கிறோம். அந்த பிறவியிலே சரீரமும் ஆத்மாவும் சேருகிறது. அப்படி சேரும் பொழுது இந்த சரீரமானது பஞ்சபூதங்களால் ஆன உணவை சாப்பிட்டு வளர்கிறது. இந்த ஆத்மா எதை சாப்பிட்டு கொண்டு எங்கே இருக்கும் என்பதுதான் கேள்வி. அதற்கு அந்த குழந்தை என்ன பதில் சொன்னது? அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த சரீரத்தின் மூலமாக விளையக்கூடிய பாப புண்ணியங்களை அனுபவித்து கொண்டு இந்த சரீரத்தை விட்டு வெளிவரக்கூடிய காலம் வரும் வரைக்கும் இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கும். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று தெரிவித்தார். இவ்வளவு ஞானமான பதிலை ஒரு குழந்தை தெரிவித்ததே என்று சொல்லி 100 வயதாகக்கூடிய சுவாமி மதுரகவி ஆழ்வார் அந்த குழந்தையினுடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அந்த குழந்தையை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தை பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் அற்புதமாக ஏடுபடுத்தியவராக இருந்தார். அந்த ஆச்சாரியனே தெய்வம் என்று இருந்தார். அது எப்படி ஆச்சாரியனே தெய்வம் என்று இருக்க முடியும்? ஒருவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. அவர் அருகிலே இருக்கக்கூடிய வீட்டிற்கு போய் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று தெரிவித்தார். அவர்களும் கொடுத்தார்கள். அந்த தண்ணீரை வாங்கி குடித்து விட்டார். இவருடைய தாகம் தீர்ந்து விட்டது. யாருக்கு நன்றி சொல்வார்? அந்த தண்ணீரை கொடுத்தவருக்கு தானே நன்றி சொல்வார். ஆனால் உண்மையிலே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தண்ணீர் தானே நம்முடைய தாகத்தை தணித்தது. அந்த தண்ணீருக்கு தானே நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் தண்ணீர் கொடுத்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், தாகத்தை தணித்தது இந்த தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீரை காட்டி கொடுத்தது ஒருவன். அவனிடத்திலே தான் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எம்பெருமானை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று சொன்னால், வேதம் 32 வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறது. புருஷோத்தம வித்யை என்று பெயர். 32 வழிகள் இருக்கிறது. ஆனால் நம்மால் 32 வழிகள் மூலமாக எம்பெருமானை அடைய முடியாது என்று தெரிந்து கொண்ட நம்முடைய பெரியோர்கள் 5 வழிகளை காட்டியிருக்கிறார்கள். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபக்தி யோகம், ஆச்சாரிய அபிமானம் என்று 5 யோகங்கள். இதிலே முதல் 4 யோகங்களால் நாம் எம்பெருமானை அடைய முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. இதற்கு ஒரு உதாரணம். ஒருவனுக்கு பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஒரு ஆச்சாரியனிடத்திலே போய், சுவாமி நான் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை செய்து கொண்டிரு என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். விறகு வெட்டி கொண்டு வா, பழங்களை பறித்து கொண்டு வா, தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்று சொன்னார். அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். இந்த ஆச்சாரியன் என்ன செய்தார் என்று சொன்னால், அற்புதமாக அக்னியை வளர்த்து ஒரு யாகத்தை பண்ணி கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்கள் அந்த யாகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆச்சாரியனுக்கு ஒரு வேலை வந்தது. உடனே தன்னுடைய சிஷ்யனை அழைத்து, நான் அந்த வேலையை பார்த்து விட்டு வருகிறேன், அதுவரைக்கும் இந்த யாகத்தீ அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னுடைய வேலை. எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை, எந்த காரியக்கிரமமும் பண்ண வேண்டியதில்லை, அந்த நெருப்பு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போய்விட்டார். இவனோ விடாமல் ஊன் உறக்கம் இல்லாமல் 4 ஆண்டுகள் அந்த அக்னியை அணையாமல் பார்த்து கொண்டான். ஏதாவது மந்திரம் சொன்னானா? இல்லை. வேறு ஏதாவது செய்தானா? இல்லை. ஆனால் அக்னி அணையாமல் பார்த்து கொண்டான். அந்த அக்னி தேவன் நினைக்கிறான், எதற்காக இவன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவன் முன்பாக தோன்றி
எதற்காக நீ அக்னியை அணைய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய்? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் தெரிவித்தார், நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். உடனே அக்னி தேவன் தெரிவித்தான், இனிமேல் அப்படி செய்ய வேண்டியதில்லை. நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். அந்த மந்திரத்தை எந்த நேரத்திலே சொன்னாலும் அக்னி தேவனாக இருக்கக்கூடிய நான் முன்னால் தோன்றி விடுவேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இவனும் அந்த மந்திரத்தை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டான். தேவர்களிலே கடைநிலையிலே இருக்கக்கூடியவன் அக்னி தேவன். அந்த அக்னி தேவனை தெரிந்து கொள்வதற்காக கர்மயோகம் இவன் எவ்வளவு காலம் பண்ண வேண்டியிருந்தது? 4 வருட காலங்கள் ஊன் உறக்கமில்லாமல் செய்ய வேண்டியிருந்தது. எம்பெருமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவனை அடைவதற்கு நாம் கர்மயோகத்தை பண்ண வேண்டுமானால் எவ்வளவு பிரயத்தனத்தை பட வேண்டியிருக்கும். நம்மால் கர்மயோகம் செய்து எம்பெருமானை அடைய முடியாது. யாரோ ஒரு ஜனகனை போல இருக்கக்கூடியவர்கள் கர்மயோகத்தின் மூலமாக எம்பெருமானை அடையலாம். சரி, ஞான யோகம் அதன் மூலமாக எம்பெருமானை அடையலாமே என்று சொன்னால், அந்த ஞான யோகம் என்பது சகல உலகங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை எல்லாம் நம்முடைய ஹிருதய கமலத்திலே கொண்டு வந்து மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட்டு சதா சர்வகாலமும் ஜடபரதரை போல தியானித்து கொண்டிருந்தால், ஆத்ம விவேகத்தோடு தியானித்து கொண்டிருந்தால் ஞான யோகத்தின் மூலமாக நாம் எம்பெருமானை அடைய முடியும். ஆனால் நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது இந்த உலகத்தில். எத்தனை வேலைகளுக்கு மத்தியிலே நான் எம்பெருமானை சேவிக்க வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த சுவாமி இன்னும் 10 நிமிடத்திலே முடித்து விட்டால் நன்றாக இருக்குமே. 6 மணிக்கு டிவியிலே அந்த சீரியல் இருக்கிறது, இந்த சீரியல் இருக்கிறதே, அதை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்குமா என்பதைப் போல பலவிதமான லௌகீகமான எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் ஞான யோகத்தின் மூலமாகவும் எம்பெருமானை அடைய முடியாது. சரி, பக்தி யோகம் அதன் மூலமாக எம்பெருமானை அடைந்து விட முடியுமா என்று சொன்னால், யாரோ ஒரு பிரகலாதனைப் போல இருக்கக்கூடியவர்கள் தான் பக்தி யோகத்தின் மூலமாக எம்பெருமானை அடைய முடியும். பிரகலாதன் என்ன செய்தான்? பிரகலாதன் தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டார். அவன் சிரித்து கொண்டிருந்தான். எல்லோரும் கேட்கிறார்கள், நெருப்புக்குள்ளே போட்ட பிறகும் சிரித்து கொண்டிருக்கிறாயே, நெருப்பு சுடவில்லையா என்று சொல்லி. எனக்கு சுடுகிறது. ஆனால் எம்பெருமான் இன்றைக்கு என்னை நெருப்பிலே வைத்து பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறான். நான் முகம் கோணியது என்று சொன்னால் எம்பெருமானுக்கு முகம் கோணும். அதனால் நான் அவன் என்னை நெருப்பிலே வைத்தாலும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்ன அடுத்த க்ஷணத்திலே அந்த நெருப்பானது குளிர ஆரம்பித்து விட்டது. அறியும் செந்தீயை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள். அந்த தீயை பிரகலாதன் தழுவும் பொழுது அச்சுதனை தழுவக்கூடியதான ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. அதை போல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பக்தி யோகத்தின் மூலமாக எம்பெருமானை அடைந்து விடலாம். சரி, பிரபக்தி மார்க்கம் இருக்கிறதே, அது சரணாகதியே எளிய வழி என்று சொல்லுகிறார்களே, அந்த மார்க்கத்தின் மூலமாக எம்பெருமானை அடைந்து விடலாமா என்று சொன்னால், அப்படிப்பட்ட சரணாகதிகளிலே உயர்ந்தது பரதனுடைய சரணாகதி. அந்த பரதன் என்ன செய்தான்? அயோத்தியிலே இருந்து சித்திரகூடத்திற்கு போய் ராமனை சந்தித்து தசரதன் என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம், நீ மீண்டும் என்னோடு அயோத்திக்கு வர வேண்டும் என்று அழைத்தான். அதற்கு ராமன் என்ன சொன்னான்? வர முடியாது, இது உன்னுடைய தேசம் சொல்ல. அதற்கு பரதன் என்ன சொன்னான்? அது எப்படி என்னுடைய தேசமாக மாறும்? பரதன் என்கின்ற அடிமை உனக்கு ஒரு சொத்து, அந்த கோசல ராஜ்யம் உனக்கு ஒரு சொத்து. ஒரு சொத்தை இன்னொரு சொத்தின் இடத்திலே எழுதி வைக்க முடியுமா? சேலத்தில் இருக்கக்கூடிய 5 ஏக்கரை ராசிபுரத்திலே இருக்கக்கூடிய 5 ஏக்கர் மீது எழுதி வைக்கிறேன் என்று நாம் வட்டாட்சியருடைய அலுவலகம், சார்பதிவாளர் அலுவலகத்தில் போனால் நம்ம என்ன சொல்லுவார்கள்? ஒரு சொத்தை இன்னொரு சொத்தின் மீது எழுத முடியுமா? எழுத முடியாது, போ என்று சொல்வார்கள். அதை போல பரதனாக இருக்கக்கூடிய நான் உனக்கு ஒரு சொத்து, அந்த கோசல ராஜ்யம் உனக்கு ஒரு சொத்து என்று சொல்லி பாரதந்திரியத்தை நிலைநாட்டியவன் பரதன். அப்படிப்பட்ட பரதனுடைய சரணாகதியே பலிக்கவில்லை. நாம் பண்ணக்கூடிய சரணாகதி பலிக்குமா? நாம் பண்ணக்கூடிய பிரபக்தி மார்க்கம் பலிக்குமா என்று சொன்னால் இல்லை. இப்படிப்பட்ட 4 வழிகளும் பயன்படாத ஒருவருக்கு பயன்படக்கூடிய வழிதான் ஆச்சாரிய அபிமானம் என்று சொல்லப்படக்கூடியதான வழி. அந்த வழியிலே தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தெய்வமாக நினைத்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்தவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா?
இதிகாச காலத்திலே சத்ருக்கன் ஆழ்வான் வாழ்ந்தான். ஆச்சாரியர்களுடைய காலத்திலே சுவாமி வடுக நம்பி வாழ்ந்தார். சத்ருக்கன் ஆழ்வானுடைய நிலை என்ன? ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே சத்ருக்கன் ஆழ்வான் மட்டும் அமைதியாக வருத்தமாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். ராமன் போய் அவனிடத்திலே கேட்டான், இந்த அயோத்தியிலே இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள் கூட ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாளேந்த, இருவரும் கவரி பற்ற, பரதன் வெண்கொடை கவிக்க என்று சொல்லி எல்லா கைங்கரியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ மட்டும் அமைதியாக வருத்தமாக அமர்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்க அவன் சொன்னான், லக்ஷ்மணன் உன்னோடு 14 ஆண்டுகள் காட்டுக்கு வந்து எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணினான். அவன் உனக்கு உண்மையான தம்பி. பரதன் உன்னுடைய நினைவோடு உன்னுடைய திருவடியை வைத்து பூஜை பண்ணி கொண்டிருந்தான். அவனும் உன்னுடைய உண்மையான தம்பி. எந்த கைங்கரியத்தையும் செய்யாத நான் உன்னுடைய தம்பி அல்ல என்று தெரிவித்தான். அதற்கு ராமன் சொன்னான், லக்ஷ்மணனை காட்டுக்கு வராதே என்று சொன்னேன். அவன் என்னோடு வந்தான். அவன் என்னுடைய சொல்கேளா தம்பி. பரதனை நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இரு என்று தெரிவித்தேன். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் என்னுடைய திருவடி நிலையை வைத்து கொண்டு இந்த நாட்டை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்தான். அவனும் சொல்கேளா தம்பி. ஆனால் என்னுடைய அடியவனாக இருக்கக்கூடிய பரதனுடைய சொல் கேட்டு பரதனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறாயே, நீதான் என்னுடைய உண்மையான தம்பி என்று தெரிவித்தானாம். அப்படியானால் எம்பெருமானுக்கு யார் உகப்பானவர்கள்? எம்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதை காட்டிலும், எம்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் செய்வதை காட்டிலும், எவனொருவன் என்னுடைய அடியாருக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்கிறானோ, எவனொருவன் என்னுடைய அடியார்களுக்கு நைவேத்தியங்களை படைக்கிறானோ, அவன்தான் எனக்கு உண்மையான பக்தனாக இருக்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிறார். அப்படி வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாருடைய பெருமை என்ன? ஒரு நாள் நம்மாழ்வாரும் பெருமாளும் பேசிக்கொண்டார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற வாதம் நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஏற்பட்டது. உடனே நம்மாழ்வாரிடத்தில் பெருமாள் கேட்டார், நீரே சொல்லுமே என்று சொல்ல, அடியேன்தான் பெரியவன் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். அது எப்படி? நீரே சொல்லுமே, அதற்கான காரணத்தை. புவியும் இருவிசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், நீ பெரியை யான் பெரியை என்பதனை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு. இந்த உலகமே உனக்குள்ளே அடக்கம். அப்படிப்பட்ட உன்னை என் நெஞ்சத்திற்குள்ளே வைத்திருக்கிறேன். அப்படியானால் சொல், நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனா என்று தெரிவித்தார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படியானால் யார் பெரியவராக இருக்க முடியும்? மதுரகவி ஆழ்வார் தான் பெரியவராக இருக்க முடியும். ஒரு நாள் மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாருமே பேசிக்கொண்டார்கள். யார் பெரியவர் என்று சொல்ல மதுரகவி ஆழ்வார் சொன்னார், அடியேன் தான் பெரியவன் சுவாமி. எப்படி? நீரோ என்னுடைய சிஷ்யனாக இருக்கிறீரே, நான் உம்முடைய ஆச்சாரியனாக இருக்கிறேனே, என்னை காட்டிலும் நீ பெரியவர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே 3 விதமான உலகங்கள் இருக்கிறது. ஒன்று பூலோகம், அதற்கு அடுத்தபடியாக மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், அதற்கு மேற்பட்டு ஆச்சாரிய பதம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இதிலே பூலோகத்திலே நாமெல்லாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சுவாமி நம்மாழ்வார் மோட்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். மதுரகவி ஆழ்வார் அவருக்கும் மேலானதாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பதத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் 2 பேரும் நழுவி விழுந்தால் எங்கே விழுவோம் என்று சொல்லும்? நம்மாழ்வார் மோட்சத்திலே இருக்கிறார். அங்கிருந்து நழுவி விழுந்தால் எங்கே விழுவார்? இந்த பூலோகத்திலே வந்து விழுவார். ஆனால் அடியன் நழுவி விழுந்தால் ஆச்சாரிய பதத்திலே இருந்து மோட்சத்திலே தான் விழுவேன். அதனால் உம்மை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் அடியேன்தான் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆச்சாரிய பக்தியை தெரிவித்தார். அப்படிப்பட்ட அந்த மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறு தாம்பு என்கின்ற ஒரு அற்புதமான பிரபந்தம். அந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தம் என்ன? வாய்த்த திரு மந்திரத்தின் மத்தியமமாம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்தபுகள் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. திருமந்திரத்திலே 3 பதங்கள். அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய பதம் நமபதம் என்று சொல்லப்படக்கூடிய பதம். அந்த நமபதத்தினுடைய அர்த்தமாகத்தான் சுவாமி கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற அற்புதமான பிரபந்தத்தை அழகாக நமக்கு வடித்து காட்டியிருக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கும்
அதாவது ஜீவாத்மாக்களுக்கும் நடுவிலே ஆச்சாரியன் இருந்து கொண்டுதான் ஒரு பாலமாக செயல்படுகிறார். இக்கரை என்பது பாழ் உலகம், அக்கறை என்பது பரமபதம். அக்கறையாகிய பரமபதத்திற்கு செல்வதற்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவருடைய தோணி வேண்டும். அதை போல ஒரு ஜீவாத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் இடையிலே நடுப்பட்ட ஓடமாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியன். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்ரீராமாயணத்திலே சீதா பிராட்டிக்கு ராமன் எங்கே இருக்கிறான் என்பது தெரியாது, ராமனுக்கு சீத்தை எங்கே இருக்கிறாள் என்பது தெரியாது. இந்த இரண்டையும் காட்டி கொடுத்தவன் யார்? திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன். அவனுக்கு தான் ஸ்ரீராமாயணத்திலே ஆச்சாரிய பதம். அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவினிடத்திலே காட்டி கொடுத்தான், பரமாத்மாவை ஜீவாத்மாவினிடத்திலே காட்டி கொடுத்தான். அப்படி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். இந்த உலகத்திலே 3 பேருக்குத்தான் மோட்சம் கொடுக்கக்கூடிய தகுதி உண்டு. ஒன்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு, அவனுடைய உலகம் எல்லாம் உபய விபூதி நாதன் என்று சொல்லுவோமே, அதனால் அவனுக்கு உண்டு. இரண்டாவதாக சுவாமி நம்மாழ்வாருக்குத்தான் உண்டு. எதனாலே உண்டு, எப்படி உண்டு என்று சொன்னால், ஒரு கணவன் குளித்து கொண்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கிறார் ஒருவர். அவர் இப்பொழுதே எனக்கு 1000 ரூபாய் பணம் வேண்டும், நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவருடைய மனைவி என்ன செய்வாள்? வேகமாக போய் கணவனுடைய பைக்குள்ளே கைவிட்டு அந்த பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்து விடுவார். அது கணவனுடைய பணம் அல்லவா? மனைவி எப்படி அதை தொட முடியும் என்று சொன்னால், கணவனுக்கு இருக்கக்கூடிய சொத்திலே பாதி பங்கு மனைவிக்கும் உரிமை உண்டு. அதே போல கணவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி மோட்சமும் இந்த உலகமும் உரியதாக இருக்கிறதோ, அந்த எம்பெருமானுக்கு மனைவியாக பராங்குஷ நாயகியாக நம்மாழ்வார் இருக்கிறார். அப்படியானால் நம்மாழ்வாருக்கும் தகுதி உண்டு தானே? இதை திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். பக்ஷிகளை எல்லாம் கூப்பிட்டு, பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எம்பெருமானிடத்திலே தூது போங்கள் என்று சொல்லுகிறாள் இந்த பராங்குஷ நாயகி. உடனே அந்த பறவைகள் எல்லாம் கேட்கிறது, நாங்கள் தூது போய்விட்டு வந்தால் எங்களுக்கு என்ன தருவீர் என்று பராங்குஷ நாயகியினிடத்திலே அந்த பறவைகள் எல்லாம் கேட்கிறது. அதற்கு இவர் சொல்லுகிறார், பொன்னுலகாளீரோ புவனி முழுது ஆளீரோ. பொன்னுலகம் என்று சொல்லப்படக்கூடிய மோட்சத்தை தரட்டுமா, அல்லது புவனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூலோகத்தை தரட்டுமா என்று சொல்லுகிறார். அப்படி அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தகுதியுடைய நம்மாழ்வாருடைய பெருமையை பற்றி பாடக்கூடியதான் இந்த கண்ணினும் சிறுத்தாம். அந்த ஒரு பிரபந்தம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்திருக்கிறாது. ஸ்ரீமன் நாதமணிகள் அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை புளிய மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து 12000 முறை உரு சொன்னதனால்தான் நமக்கு என்ன கிடைத்தது? 4000 திவ்ய பிரபந்தமானது கிடைத்தது. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனுடைய கிரந்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிறார் மதுரகவி ஆழ்வார். என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. நம்மாழ்வாருடைய பெருமையை இந்த உலகத்திற்கெல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லி இவர் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே மதுரை, இன்னைக்கு மதுரை பட்டணம் இருக்கிறது, அந்த மதுரையானது வந்தது. அங்கே எல்லோரும் எதிர்த்தார்கள். உங்களுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் என்பது யாருக்கும் தெரியாது, அவருடைய பிரபந்தத்தை இந்த ஊரிலே பரப்புகிறீரே, இங்கே சங்க தமிழ் மன்றத்திலே ஏற்றுக்கொண்ட பிரபந்தங்கள் தவிர வேறு எந்த பிரபந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல, அப்படியானால் நான் வாதத்திற்கு வருகிறேன், அந்த சங்க பலகையிலே நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை வைக்கிறேன், இன்னொரு பக்கத்திலே சங்கத்தமிழ் புலவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். எது தாழ்ந்து போகிறதோ, எது உயர்ந்து நிற்கிறதோ அது உயர்ந்ததாக இருக்கக்கூடியது என்று சொல்ல, மதுரகவி ஆழ்வார் திருவாய்மொழியிலே 10ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி கண்ணன் கடலினை என்கின்ற பதிகத்திலே ஒரு வார்த்தை கண்ணன் கடலினை என்பதை ஓலை முறையிலே எழுதி அந்த பலகையிலே ஒரு பக்கத்திலே வைத்தார். இன்னொரு பக்கத்திலே தமிழ் புலவர்கள் எல்லாம் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அந்த சங்க தமிழ் பலகையானது அந்த புலவர்களை எல்லாம் பொற்றாமரை குளத்திலே தள்ளி விட்டு கண்ணன் கடலினையை மட்டும் தூக்கி பிடித்திருந்தது. எல்லோரும் ஓடினார்கள். அந்த புலவர்கள் எல்லாம் ஓடிப்போய் ஒன்றாக சேர்ந்து ஒரு கவிதையை எழுதி கொண்டு வந்தார்கள். ஈயாடுவதோ கருடற்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாயாடுவதோ உரு புலி முன், நரி கேசரி முன் நடையாடுவதோ, பேயாடுவதோ அழகு ஊர்வசி முன், பெருமான் அடிசேர் வகுளாபரணன் ஓராயிரமாம் மறையின் தமிழில் ஒரு சொல் பெருமோ உலகின் கவியே.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவிகளும் சேர்ந்தாலும் இந்த நம்மாழ்வாருடைய கவிதைகளிலே ஒரு வார்த்தைக்கு கூட சமானமாகாது. எப்படி அடியன் ஊத்தங்கரை சடகோபன் சுவாமி இருக்கும் பொழுது அவர் முன்பாக அடியன் பேசி கொண்டிருக்கிறோனோ, ஈயாடுவதோ கருடற்கெதிரே, அப்பேற்பட்ட ஞானவான் அவர் இருக்கும் பொழுதும் அடியன் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அவர் வளர்த்த பிள்ளையாக அடியன் பேசி கொண்டிருக்கிறேன். அதை போல அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பினார். நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களை சேவித்தவர்களுக்கு என்னென்ன பிராப்தம் கிடைக்கும் தெரியுமா? ஆழ்வார் திருநகரிலே இன்றைக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கிறது. அதை கட்டியவர் யார் என்று கேட்டால் கரூர் சித்தர் என்பவர். அவர் எதனால் இந்த மண்டபத்தை கட்டினார் என்று சொன்னால், அதற்கு அந்த தாமிரபரணி நதிக்கு வடகரையிலே காந்தீஸ்வரர் என்கின்ற ஒரு ருத்ரனுடைய சந்நிதி, சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அந்த சிவனுக்கு பூஜை புனஸ்காரங்களை பண்ணி கொண்டு வந்தார் கரூர் சித்தர். அவர் ஒரு நாய் வளர்த்து கொண்டு வந்தார். அந்த நாய் தினமும் ஆற்றை கடந்து ஆழ்வார் திருநகரிலே சுற்றி கொண்டிருந்து அங்கே திருவாய்மொழி சேவித்து விட்டு ததியாராத நாய் இருக்குமே, அவர்களெல்லாம் பிரசாதப்பட்டு இருப்பார்களே, அந்த எச்சில் இலையை வெளியிலே போடுவார்கள். அந்த எச்சிலை சாப்பிட்டு விட்டு தினமும் சாயந்தரம் வேளைகளில் மாலை வேளைகளிலே அந்த கரூர் சித்தரிடத்திலே வந்து விடுவது வழக்கம். ஒரு நாள் வரவில்லை. ஐயோ, தன்னுடைய நாய் வரவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தெற்கு பக்கத்திலிருந்து நாய் ஆற்றிலே இறங்கி நீந்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளம் வந்து அந்த நாயை அடித்து கொண்டு போனது. அந்த நாய் அப்பொழுதே இறந்து போய்விட்டது. நாயினுடைய கபாலம் வெடித்து ஒரு ஜோதிமயமான ஒளி வானுலகத்தை சென்று சேர்ந்தது. உடனே பார்க்கிறார் இந்த கரூர் சித்தர், வாய்க்கும் திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமவதமளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ என்று சொல்லி நம்மாழ்வாருடைய அடியவராக மாறிப்போய்விட்டார் என்கின்ற ஒரு சரித்திரமானது அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி நம்மாழ்வாருடைய பெருமையை பரப்பி கொண்டிருந்தவர், ஆச்சாரிய அபிமானத்திலே இருந்தவர். அந்த ஆச்சாரிய அபிமானத்திலே அவர் இயற்றிய கணினும் சிறுத்தாம்பை ஒரு தட்டிலே வைத்தால், மற்றைய 4000 திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் இன்னொரு தட்டிலே வைத்தால் உயர்ந்து நிற்கக்கூடியது கணினும் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தம். அதனால்தான் இன்றைக்கு மேல்கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்திலே திருப்பல்லாண்டு சேவித்து ஆரம்பிப்பதில்லை. நாமெல்லாம் சேவிக்கும் பொழுது திருப்பல்லாண்டு சேவித்து தானே ஆரம்பிக்கிறோம். அவர்கள் கண்ணினும் சிறுத்தாம்பு சேவித்து விட்டு தான் ஆரம்பிப்பார். இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரி பிராந்தியங்களிலே திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி சேவித்து விட்டு அடுத்தபடியாக திருப்பாவை தானே சேவிக்க வேண்டும். ஆனால் கண்ணினும் சிறுத்தாம்பு சேவித்து திருப்பாவை சேவிப்பது வழக்கம். அப்படி அந்த கண்ணினும் சிறுத்தாம்புக்கும் சுவாமி நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கும் உண்டான பெருமை என்ன என்பதை மட்டும் அடியன் தெரிவித்து அடியன் நிறைவுறுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதில் சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம் 1102 பாசுரங்கள். அதை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டுமானால் நமக்கு அதை மனப்பாடமாக பண்ணி அனுசந்தானம் பண்ண வேண்டுமானால் இந்த வாழ்நாள் பத்துமா என்பது தெரியாது. அது மட்டுமல்லாமல் அர்த்த அனுசந்தானத்தை பண்ண வேண்டும். திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம் உண்டு. சிக்கன சிறிதோரிடமும் புறப்பரா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் துளக்கத்து அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே. எம்பெருமான் கூட அந்த திருவாய்மொழியை கேட்கும் பொழுது ரொம்ப சிரத்தையாக கேட்பதுண்டு. எதை போல? ஒரு அடியவர் ஒரு கோயிலுக்கு போனார். அவர் காலிலே ஏதோ புண் இருந்தது. அதனால் செருப்பு போட்டு கொண்டு போனார். கோயிலுக்கு வெளியிலே கழற்றி விட்டார். அது அன்றைக்கு தான் வாங்கிய புதிய செருப்பு. அதனாலே அவருக்கு மனதிலே ஒரு எண்ணம், நாம் உள்ளே போய்விட்டால் அந்த செருப்பை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டே கோயிலுக்குள்ளே போனார். அங்கே கோஷ்டியானது நடந்து கொண்டிருந்தது. சுவாமி தீர்த்தம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சுவாமி இவரை கவனிக்காமல் அடுத்தவருக்கு போய்விட்டார். உடனே இவர் அவரை அழைக்கிறார். சுவாமி, அடியனுக்கு செருப்பு பிரசாதித்தருள வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? அவரிடத்தில் தீர்த்தம் பிரசாதித்தருள வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆனால் அவர் என்ன கேட்டார்? அடியனுக்கு செருப்பு பிரசாதித்தருள வேண்டும். எதனாலே? அவருக்கு எண்ணம் எதிலே இருந்தது? அந்த செருப்பிலே இருந்தது. இது அடியன் சொன்ன கதை அல்ல. சுவாமி நம்பிள்ளை திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்திலே சொன்ன கதை. அந்த அடியவருக்கு அந்த செருப்பின் மீது எப்படி எண்ணம் இருந்ததோ அதை போல எம்பெருமானுக்கு திருவாய்மொழியை கேட்கும் பொழுது இருக்கும்.
அப்படிப்பட்ட திருவாய்மொழியை நாம் அனுபவித்து அர்த்த அனுசந்தானம் பண்ணி அதன் மூலமாக பலனை பெறுவது என்பது ரொம்ப சிரமமான காரியம். திருப்பாட்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதை போல். ஆனால் கண்ணினும் சிறுத்தாம்பு 11 பாசுரங்கள் தான் இருக்கின்றது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. நாம் எம்பெருமானை அடைய வேண்டும், எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் தேடி போக வேண்டும். அவனுடைய திருவடிக்கு அருகிலே அமர்ந்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். உன் அடிக்கீழ் என்று சொன்னால் பெருமாளுக்கு முன்பாக இருந்து கொண்டு சரணாகதி பண்ணினார். ஆனால் ஆச்சாரியனை சரணாகதி பண்ண வேண்டுமானால் நாம் ஆச்சாரியனுடைய இடம் இருக்கக்கூடிய இடம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. யார் சொல்வது? கண்ணினும் சிறுத்தாம்பிலே சுவாமி மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. நம்மாழ்வார் என்ன சொன்னார்? உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். உன் என்ற வார்த்தை எப்பொழுது வரும்? நமக்கு முன்பாக இருக்கக்கூடியவரை பார்த்து தான் சொல்வோம். சுவாமி இது உங்களுடைய புத்தகமா, இது உங்களுடைய பையா என்று சொல்வோம். அவன் என்று யாரை சொல்வோம்? எங்கோ இருக்கக்கூடியவனைத்தானே சொல்லுவோம். அதனால் இவருக்கு மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. ஆச்சாரியன் எங்கே இருந்தாலும் நாம் இங்கிருந்து கொண்டே சரணாகதி அடையலாம். சுவாமி நஞ்சியர் காஷாயத்தை தரித்து கொண்டார், சந்நியாச தர்மம் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவுடனே தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருகிறார். அப்படியே போய் திருமலைக்கு வருகிறார். அங்கே சுவாமி அனந்தாழ்வானை சந்திக்கிறார். எங்கே போய் வருகிறேன் என்று கேட்க, சுவாமி நான் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நான் பூ பிரதட்சணம் பண்ணி வருகிறேன், திவ்யதேச யாத்திரை தீர்த்த யாத்திரை போய்விட்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே தலையில் அடித்து கொண்டார் அனந்தாழ்வான். அவர் சொன்ன வார்த்தையை அவசியம் எல்லோரும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இந்த 1.5 மணி நேர உபன்யாசத்திலே என்ன கேட்டீர்கள் என்று கேட்டால் எதுவும் கேட்கவில்லை, ஏதோ சொல்லி கொண்டிருந்தார் என்று சொல்லிவிடலாம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நினைவிலே வைத்து கொண்டிருந்தார். வேர்த்த போது குளித்து, பசித்த போது புசித்து, பட்டர் திருவடியே தஞ்சம் என்று எங்கே இருந்தாலும் உம்மை பரமபதத்திலே இருந்து தள்ளி விடுவாருண்டோ என்று அனந்தாழ்வான் கேட்டார். அப்படியானால் எம்பெருமானை சேவிக்க அவன் பின்னாலே ஓடி போக வேண்டும். ஆச்சாரியனை சரணாகதியை இருந்த இடத்திலே இருந்து வேர்த்த போது குளித்து, நமக்கு எப்பொழுது வேர்க்கிறதோ அப்பொழுது குளித்து, அப்படியானால் இன்று முழுவதும் குளித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் சுவாமி என்று சொன்னால் அப்படி அல்ல. வேர்த்த போது குளித்து, பசித்த போது புசித்து. எப்பொழுது பசிக்கிறதோ அப்பொழுதுதான் புசிக்க வேண்டும். அடியனுக்கு சேலம் வந்தால் மட்டும் பசிப்பதே இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் அடியனுடைய வயிறை நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் அடியனுக்கு பசிப்பதே இல்லை. பசித்த போது புசித்து, பட்டர் திருவடியே. நஞ்சியருக்கு யார் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர்? பட்டர் தானே அவருக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். அவர் திருவடியே சரணம் என்று எங்கே இருந்தாலும் உம்மை பரமபதத்திலே இருந்து தள்ளி விடுவாருண்டோ என்று தெரிவித்தார். அப்படியானால் திருவாய்மொழியிலே இருந்து அர்த்தசாரத்தை எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த 11 பாசுரத்திலே இருந்து நாம் எடுப்பது ரொம்ப எளிமையான காரியமாக இருக்கிறது. அப்படியானால் மாலவன் கவியை விட மதுர கவி உயர்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கும் வரக்கூடிய 18ஆம் தேதி, மே 18ஆம் தேதி 9 கருட சேவை ஆழ்வார் திருநகரிலே நடக்கும். அதற்கு காலை பொழுதிலே ஒரு வைபவம், மங்களாசாசன வைபவம் என்று சொல்வார்கள். நவ திருப்பதி எம்பெருமானும் அங்கே எழுந்தருள்வார்கள். அப்படி ஒவ்வொரு எம்பெருமானும் எழுந்தருளும் பொழுது சுவாமி நம்மாழ்வார் அந்த பெருமாளை வலம் வந்து அவருக்குரிய 10 பாசுரங்களை சேவித்து எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவார். அப்படி 9 பெருமாளையும் சுற்றி 9, 10, 90 பாசுரங்கள் அவரவர்களுக்கு எவ்வளவு பாசுரம் இருக்கிறதோ அவ்வளவு பாசுரத்தையும் சேவித்து அவர்களிடத்திலே சரணாகதி பண்ணி வாங்கிய விஷயத்தை மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை ஒரு முறை வலம் வந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். நாம் எம்பெருமானை தேடி இத்தனை பாசுரங்களை சொல்லி இவ்வளவு சரணாகதி எல்லாம் பண்ணி வாங்குவதை காட்டிலும் ஆச்சாரியனை ஒரு முறை சுற்றினாலே போதும், ஒரு முறை அனுவர்த்தித்தாலே போதும், நமக்கு பலனானது கிடைத்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக ஆழ்வார்களுடைய மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், காணவாராய் கொடு உலகம் காட்டேல் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று சொல்லி எதிர்காலத்திலே பாசுரங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அப்படியானால் அவர்கள் இன்னும் பெருமாளை சேவிக்கவில்லை, பெருமாளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கணினும் சிறுத்தாம்பு, ராமானுஜ நூற்றந்தாதி போன்ற பிரபந்தங்களை பார்த்தால் இறந்த காலத்திலே இருக்கும். மேவினேன்
அறிந்து கொண்டேன். அப்படியானால் அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தில். அப்படியானால் அவர்களுக்கு பலன் உடனே சித்தித்து விட்டது. ஞானசாரம் என்கின்ற ஒரு அற்புதமான பிரபந்தம், அதிலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அற்புதமாக முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஊன உடற்சிறை நீத்து ஒன்கமலை கேழ்வனடி தேனுகரும் ஆசைமிகு சிந்தையராய் தானே பழுத்தால் வீழும் கனிபோல் பற்றற்று வீழும் விழுக்காடே தான் அருளும் வீடு. ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே பரமபதத்தை கேட்டு கேட்டு திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் மதுரகவி ஆழ்வார் எப்பொழுது தன்னை பார்க்க வருவார் என்று பெருமாள் தயாராக இருந்து கொண்டார். சர்வ அலங்காரங்களோடு அன்றைக்கு பெருமாள் தயாரானான். உடனே தாயார் கேட்கிறாள், எதற்காக இவ்வளவு சர்வ அலங்கார பூதராக இருக்கிறேன் என்று கேட்க, இன்றைக்கு நம்மாழ்வார் சொல்லி மதுரகவி ஆழ்வார் என்னை சேவிப்பதற்காக வருகிறார். நாமெல்லாம் எம்பெருமானை சேவிக்க காத்து கொண்டு கிடப்போம். ஆனால் மதுரகவி ஆழ்வாரை சேவிப்பதற்காக இவர் காத்து கொண்டு நின்றார். மதுரகவி ஆழ்வாரும் வந்தார். இவர் என்ன சொன்னார்? மதுரகவி ஆழ்வாரே, உமக்கு மோட்சம் தந்தோம் என்று சொல்லிவிட்டார். மதுரகவி ஆழ்வார், நான் உம்மிடத்திலே கேட்கவே இல்லையே, எனக்காக எதற்காக தந்தீர்? இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்மாழ்வார் தானே தெய்வம், எதற்காக மதுரகவி ஆழ்வார் பெருமாளை சேவிக்க போனார் என்கின்ற சந்தேகம் வருகிறது அல்லவா? அவராக போகவில்லை, நம்மாழ்வாருக்கு விருப்பமான காரணத்தினாலே அதை செய்தார். மதுரகவி ஆழ்வாருக்கு பெருமாளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையே கிடையாது. ஆனால் நம்மாழ்வாருக்கு பிடிக்கும் என்பதற்காகத்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கண்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று கண்ணன் பெருமானுடைய திருநாமத்தையும் அவனுடைய சேஷ்டிதத்தையும் தெரிவித்தார். அதனால் ஆழ்வார்கள் பாசுரங்கள் எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்கிறது மாலவன் கவி. ஆனால் மதுரகவி ஆச்சாரியன் முகேன எம்பெருமானை அறிந்து கொண்டதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ண வேண்டுமானால் முக்கரணங்களினாலே பக்தி பண்ண வேண்டும். உள்ளம், உரை, செயல், உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே. மனம், வாக்கு, காயம், இந்த 3 கரணங்களினாலே பக்தி பண்ண வேண்டும். அது என்ன எனக்கு புரியவில்லையே என்று சொன்னால், காயம் என்று சொன்னால் உடம்பு, இந்த சரீரத்தினாலே எம்பெருமானுக்கு மாலை கட்டி கொண்டிருக்க வேண்டும். நாம் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். வாக்கினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். சிந்தனையினாலே எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இது முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. ஒரு நாள் நாம் முயற்சி பண்ணி பார்த்தால் தெரியும். கையிலே மாலை தொடுக்க வேண்டும், வாயிலே அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், சிந்தனையிலே அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முக்கரணங்களினாலே எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணவில்லை என்று சொன்னால் அந்த பக்தி நமக்கு சிறந்ததாக பலனை பெற்று தருமா என்பது சந்தேகமானதாக இருக்கும். ஆனால் மதுரகவி ஆழ்வார் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பிலே தெரிவிக்கிறார், நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். நான் ஆச்சாரியனுக்கு முக்கரணங்களினாலே பக்தி பண்ணவில்லை, என்ன செய்தேன்? நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். அதாவது நம்மாழ்வாருடைய திருநாமத்தையும் நம்மாழ்வாருடைய பெருமையையும் நான் என்னுடைய வாக்கினாலே தெரிவித்தேன், அவ்வளவுதான். எனக்கு முக்கரணங்களினாலே எம்பெருமானிடத்திலே பண்ணக்கூடிய பக்தியினால் என்ன கிடைத்ததோ அத்துணையும் தனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி இறுதியாக அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் அகர்நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே என்று முடித்தார். அன்பன், இதிலே 3 விதமான அன்பன் வரும். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன். முதல் அன்பனாக இருக்கக்கூடியது எம்பெருமான். அந்த எம்பெருமானை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பனாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு அன்பனாக இருக்கக்கூடியது யார்? சுவாமி மதுரகவி ஆழ்வார். அப்படி மதுரகவி ஆழ்வார் சொன்ன சொல்லான கண்ணினுன் சிறுத்தாம்பை எவர் ஒருவர் அனுசந்தானம் பண்ணுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும்? வைகுந்தம் காண்மினே. சுவாமி இவ்வளவு நேரம் கதை சொல்லிவிட்டு கடைசியிலே தப்பாக சொல்லுகிறீரே. நம்மாழ்வாரை அனுசந்தானம் பண்ணினால் ஆழ்வார் திருநகரி தானே கிடைக்கும், அதுதானே அவருடைய ஸ்தலம். இப்பொழுது வைகுந்தம் என்கின்ற பெருமாளுடைய இடத்தை மட்டும் மதுரகவி ஆழ்வார் சொல்லலாமா? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? வைகுந்தம் காண்மினே என்பதற்கு பதிலாக திருக்குருகூர் காண்மினே, ஆழ்வார் திருநகரி காண்மினே என்று தானே பாடியிருக்க வேண்டும். இப்பொழுது மட்டும் பெருமாளுடைய சம்பந்தம் மதுரகவி ஆழ்வாருக்கு வேண்டுமா என்று சொன்னால் மதுரகவி ஆழ்வார் சரியாகத்தான் பாடியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், வைகுந்தத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் யார்?
என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சுவாமி நம்மாழ்வார் தான் வைகுந்தத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர். அப்படியானால் பெருமாளுக்கு என்ன அங்கே கேரக்டர், என்ன விஷயம், எப்படியாக இருக்கிறான் என்று சொன்னால் பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே தெரிவிக்கிறார், வானின் இளவரசு வைகுந்த குட்டன். அப்போது பரமபதத்தினுடைய இளவரசனாக இருப்பவன் தான் இப்பெருமான். அப்படியானால் பரமபதத்தினுடைய ராஜா யார்? சுவாமி நம்மாழ்வார் தான். அப்படியானால் நம்மாழ்வாருடைய தேசம் எது? அந்த வைகுந்தம் என்கின்ற புரிதலோடு தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் வைகுந்தம் காண்பினே என்று தெரிவித்திருக்கிறார். ஆகையால் மாலவன் கவியை விட மதுர கவி உயர்ந்தது, நமக்கு எளிமையானது. அந்த ஆச்சாரிய அபிமானத்தை பற்றினால் கண்டிப்பாக நமக்கு பலன் சித்திக்கும், கால விளம்பம் கிடையாது. எம்பெருமானை தேடி ஓடினால் இந்த பிறவியில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இன்னும் 10 பிறவிகள் கழித்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி பஞ்சசம்ஸ்கார இத்தியாதிகளை பண்ணிக்கொண்டு நான் ஆச்சாரிய அபிமானத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு பரம மோட்சமாக இருக்கக்கூடிய பரமபதம் கையிலங்கு நெல்லிக்கனியாக இருக்கக்கூடியது. அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தத்தை காட்டி கொடுக்கிறான். எம்பெருமானை நாம் அடைவதற்குண்டான தடைகளை காட்டி கொடுக்கிறான். அந்த தடைகளை எப்படி நீக்க வேண்டும் என்கின்ற உபாயத்தை தெரிவிக்கிறான். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி நம்மை கைங்கரியம் செய்ய வைத்து பணி கொள்வான். அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள செய்வான் என்பது திண்ணம். பெரிய பெருமாள் இருக்கிறாரே, அந்த பெரிய பெருமாள் 48 வருட காலங்கள் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பினாலே வெளியிலே இருந்தார். அது பூர்த்தியாகி வந்த பிறகு 2 பெருமாள் வந்து விட்டார். எது நம்பெருமாள் என்று தெரியவில்லை. அப்பொழுது என்ன செய்தார்கள்? வயதாக இருக்கக்கூடிய ஈரங்கொல்லி சலவை தொழிலாளி இருக்கிறாரே, அவர் சொன்னார், சுவாமி நான் நம்பெருமாள் இருந்த காலத்திலே அவருக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த ஈரவாட தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பது உண்டு. இப்பொழுது 2 பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணுங்கள், அந்த ஈரவாட தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தால் எது நம்ம பெருமாள் என்பதை நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னார். உடனே திருமஞ்சனம் பண்ணினார்கள். அதை கொடுத்த உடனே அவர் அந்த தீர்த்தத்தை ஸ்வீகாரம் பண்ணி இவரே நம்பெருமாள். நம்பெருமாள் என்கிற திருநாம் யார் கொடுத்தது? ஒரு சலவை தொழிலாளி கொடுத்தது. இதை பார்த்த ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியம். பின்னாட்களிலே அந்த வைபவத்தை நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு இந்த சலவை தொழிலாளி மூலமாக கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு சலவை தொழிலாளி கண்ணனிடத்திலே அபச்சாரப்பட்டான். உடைகள் கேட்கும் பொழுது அவன் தரவில்லை, அவனுடைய கழுத்திலே அறைந்தான் கண்ணன் என்று மகாபாரதம் தெரிவிக்கிறது. அந்த சலவை தொழிலாளிக்கு உண்டான பாவத்தை ராமானுஜர் போக்கி தந்தார். மகாபாரத காலத்திலே ஏற்பட்ட பாவத்தை கலியுகத்திலே ராமானுஜர் என்கின்ற ஆச்சாரியன் நமக்கு போக்கி கொடுத்தார் என்று சொன்னால் ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கல்லறிப்பட்ட பறவைகளாக மாறிப்போய்விடும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை தெரிவித்து கொண்டு, அற்புதமான சுவாமி மதுரகவி ஆழ்வாருடைய வைபவம், திருமங்கை ஆழ்வார் ராமானுஜ கூடம் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம். அடியேன் சிறிய வயதிலே இந்த ராமானுஜ கூடத்திற்கு வந்திருக்கிறேன். அந்த பாக்கியம்தான் அடியனுக்கு இன்றைக்கு ஒரு உபன்யாசத்தை பண்ணும்படியான ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்தது. இதற்கு காரணமான அத்துணை பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளிலும் பணிந்து இதை போல வைபவங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்க வேண்டும். காலையிலே கைங்கரியமெல்லாம் எல்லோரும் சேர்ந்து, அடியன் காளிப்பட்டி சுவாமி அடியன் சந்திக்கும் போதெல்லாம் சில தாயாருடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அது நினைவில்லை அடியனுக்கு. அவர்கள் அப்படி வந்து கைங்கரியம் பண்ணுவார்கள் சுவாமி, திருநட்சத்திரம் என்று சொன்னால் இவ்வளவு கூடி பண்ணுவார்கள் சுவாமி என்று சொல்லி பலவிதமான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அடியார்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா, ஒரு பிரீதி அடியனுக்கு இன்றைக்கும் கிடைத்திருக்கிறது. இதை போல எல்லா திருநட்சத்திரத்தையும் கொண்டாட வேண்டும். எந்த விதமான ஒரு பூசல் புரட்டு இல்லாமல் செய்ய வேண்டும், கூடியிருக்க வேண்டும், சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நாம் அந்த தர்மத்தை அனுஷ்டித்து மற்றவர்களுக்கும் உதவி பண்ண வேண்டும். என்னுடைய அடியார் பக்கல் அன்பும் என்னை ஆராதிப்பதில் உகப்பும் தானே ஆராதிக்கையும் என்னிடம் ஆடம்பரமின்றி இருத்தலும் என் கதையை கேட்குமிடத்தில் பக்தியும் பக்தியின் காரணமாக குரல் தழுதழுத்தலும் கண்ணீர் சொரிதலும் மயிர்குச்சரிதலுமான 8 விதமான பக்தி எவனிடத்திலே இருக்கிறதோ அவனே பண்டிதன், அவனே பாகவதன்,
அவன் எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்திற்கு ஒப்பாக வணங்கப்பட வேண்டியவர்கள் என்பது திண்ணம் என்பதை அடியேன் தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.